ஒரு சில படங்கள் அதாவது வந்து மதன் பாபு இசையமைச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதியிலே நின்று போச்சு. இது வரைக்கும் வெளியே வரல. ஸோ அவருடைய இசையமைப்பாளர் ஆகணும், பெரிய இசையமைப்பாளர் வரணுங்கிற கனவு வந்து அது வந்து எல்லாமே போயிடுச்சு. மதன் பாபுவோட சிரிப்பு அந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா சிரிப்பே பெரிய ட்ரேட்மார்க்கா போச்சு. மதன் பாபுன்னா சிரிப்பாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இதோ வந்துட்டேன் அப்படின்ற அந்த காமெடியில மறக்கவே முடியாத காமெடிகள். அது மாதிரி நிறைய படங்கள், பிரியமான தோழின்னு ஒரு படம், அந்த படத்துல அப்புறம் பாத்தீங்கன்னா வசூல் ராஜா, MBBS, ஏஆர் ரோமான் வந்து மதன் பாபு தான் ஏஆர் ரோமானோட குரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி பேசுறாங்க இப்போ சோசியல் மீடியாவில். அதெல்லாம் உண்மை கிடையாது. அதாவது உண்மை என்ன அப்படின்னா, மதன் பாபு வந்து என்னடா திலீப்பை காணா, எங்க திலீப்பை காணாம ரூமா தேடி இருக்காங்க, எங்கேயுமே ஏஆர் ரோமானை காணாம். திலீப்ன்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப 16-17 வயசா சின்ன பையன். ஐயோ சின்ன பையனை கூப்பிட்டு வந்து காணாமச்சு பழனியில, இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, ஐயோ வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி இருக்காங்க. எங்கேயுமே வந்து ஏஆர் ரஹ்மானை கண்டுபிடிக்க முடியல. அவர் வந்து முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு அந்த நேரத்துல மதன் பாபு இதை பார்த்துட்டு இருந்து அவர் எதிர்த்து வராரு. ஆமா, அவர் வந்து பெப்சி விஜயன்ட்ட, சார் இந்த மாதிரி 2 நாள் ஒரு சின்ன படம், நீங்க வந்து இப்போ கோஆப்ரேட் பண்ணுங்க சார், படப்பிடிப்பு நிறைய நடக்கிறதே தெரியாத மாதிரி போயிருங்க சார், கண்டுக்காத மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட்மார்க் சிரிப்பு, எப்பவும் சிரிப்பார்ல அதே மாதிரி சிரிச்சாரு. பார்த்தோன்னா அவங்கெல்லாம் சிரிச்சிட்டாங்க. உடம்பு எப்பவுமே நல்லா பார்ப்பாரு, நல்லா டயட்ல சாப்பிடுவார். எனக்கு தெரிஞ்ச தகவல், ஏன்னா நான் படப்பிடிப்பும் போது நான் பார்த்த விஷயங்கள். அந்த மது பழக்கம் மதன் பாபுக்கு இருந்ததுன்னு உண்மைதான். இது வந்து எப்படின்னா, மதன் பாபு பத்தி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, பயங்கரமான பாக்ஸர். அது பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆரியால நடிச்சார்ல, அந்த மாதிரி ஒரு பரம்பரையிலேருந்து வந்தவர் தான் மதன் பாபு. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் சினிமா விமர்சகரும் ஆகிய திரு பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பெரும்பாலும் இந்த சினிமா நகைச்சுவை நடிகர்கள் வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லி நம்மளை சிரிக்க வைப்பாங்க. இன்னொரு சில பேர் வந்து அவங்களோட உடல் மொழி மூலமாக சிரிக்க வைப்பாங்க. ஆனால் ஒரு சில காமெடி நடிகர்கள் மட்டும்தான் அவங்க சிரித்தாலே நமக்கு சிரிப்பு வந்துடும் சார். அதில் முக்கியமாக சொல்ல போனால் குமரிமுத்து அவர்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ அவர் இல்லை, இறந்துட்டார். இப்போ அதே மாதிரி மதன் பாபு அவர்கள் சொல்லலாம் சார். அவர் சிரித்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். ஆனால் இன்னைக்கு அவர் நம்மளை விட்டு போயிருக்காரு. 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக இவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம் சார். ஆனால் 2K கிட்ஸுக்கு அந்த அளவுக்கு இவரை பற்றி தெரியுமான்னு கேட்டால் இல்லைன்னா சொல்லி ஆகணும். இவர் யார் சார்? மதன் பாபு அவருடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி. 1950 வந்து பிறந்திருக்காரு. அவர் வந்து ஒரு இசைக்கலைஞர். ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மதன் பாபு வந்து எப்படியாவது ஒரு இசையமைப்பாளராக சினிமாவில் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பெரும் போராட்டம் பண்ணார். ஆரம்ப காலத்தில் MS விஸ்வநாதன் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா மதன் பாபு வந்து உதவியாளராக வேலை பார்த்துருக்காரு. தொடர்ந்து இசையமைப்பாளராக வர்றதுக்கான பல முயற்சிகள் வந்து மதன் பாபு பண்ணுறாரு. ஆனால் வந்து இசையமைப்பாளராக வர முடியல. ஒரு சில படங்கள், அதாவது வந்து மதன் பாபு இசையமைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதியிலே நின்று போச்சு. இது வரைக்கும் வெளியே வரல. ஸோ அவருடைய இசையமைப்பாளர் ஆகணும், பெரிய இசையமைப்பாளர் வரணுங்கிற கனவு வந்து அது வந்து எல்லாமே போயிடுச்சு. அவர் எப்படி இசை ஆர்வம் அவருக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்க அம்மாவுடைய பேர் வந்து பொன்னம்மாள். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடிக இசைக்கலைஞர் அவங்க. அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து கர்நாடிக சங்கீதமெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க மதன் பாபுவோட அம்மா. ஸோ அந்த ஒரு மதன் பாபுவோட அம்மாவோடையே வந்து ட்ராவல் பண்ணதுனால அந்த இசை ஆர்வம் வந்து மதன் பாபுக்கு இயல்பாகவே வந்துருச்சு. மதன் பாபுவை பொறுத்த வரைக்கும் கர்நாடிக சங்கீதம் இல்லாமல், ரேப் சிங் இல்லாமல், பாப் சிங்கிங் எல்லாமே, அதாவது வந்து வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாமே வந்து நல்ல கற்று தேர்ந்த ஒரு நபர் தான் மதன் பாபு. ரிதம் வாசிக்கிறதுல வந்து மதன் பாபு வந்து ரொம்ப கில்லாடி, ரொம்ப சூப்பராக ரிதம் வாசிப்பார். ஸோ பல கச்சேரிகள் வந்து மதன் பாபு நடத்தினார். மதன் பாபு வந்து, அதாவது அவருடைய மதன் பாபுவோட குடும்பமே பார்த்திங்கன்னா இசை குடும்பம்னு சொல்லலாம். அவருடைய மனைவி பேர் பார்த்திங்கன்னா சுஷீலா. அந்த அம்மா அவங்க வந்து ஒரு பாடகி தான். அவங்களும் மதன் பாபுவும் ஒரு கச்சேரியில் பாடும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் அது வந்து மலர்ந்து தான் வந்து 2 பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜனனின்னு ஒரு பெண்ணும் வர்ஷித் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. ஸோ ஜனனியும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பாடியிருக்காங்க, சில படங்களில் பாடியிருக்காங்க. ஆனால் பெருசாக வர முடியல, பெரிய வெளிச்சத்துக்கு வர முடியல சினிமாவில். அது இல்லாமல் வர்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர் தான். ஸோ மொத்தத்தில் மதன் பாபு, அவர் மனைவி,
ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தை எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சினிமால பாடியிருக்காங்க, கச்சேரிகள்ல பாடியிருக்காங்க. ஒரு இசை குடும்பமா வந்து பல நேரங்கள்ல பல கச்சேரிகள், பல இடங்கள்ல வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. இப்படி நடத்திட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில தான் பார்த்தீங்கன்னா, அ பாலு மகேந்திரா அவர் வந்து நீங்கள் கேட்டவைன்னு ஒரு படம், தியாகராஜன வச்சு எடுக்கிறாரு. அந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு இசை பின்னணி உள்ள ஒரு கதை அந்த கதை. அந்த கதையில வந்து மதன் பாபு வந்து அறிமுகப்படுத்துறாரு. அது ஒரு ரொம்ப சின்ன வேடம். அதாவது வந்து தியாகராஜன் வந்து ட்ரம்ஸ்லாம் வாசிக்கிற மாரி ஒரு காட்சி. அந்த காட்சியில பின்னாடி நின்னு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிப்பாரு. ஒரு பாட்டு இருக்கு முன்னாடி, "அடியே" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்னா, அந்த பாட்டுல கூட பார்த்தீங்கன்னா, மதன் பாபு வந்து இருப்பாரு. அந்த பாட்டு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மதன் பாபு இருப்பாரு. கீபோர்டு வாசிச்சுட்டு. ஆமா. மதன் பாபு இருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு கேரக்டர். அது வந்து பாலச்சந்தர் வந்து குடுக்குறாரு மதன் பாபுக்கு. "ஜாதி மல்லி" அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து ஒரு பெரிய கேரக்டர் மதன் பாபுக்கு குடுக்குறார் பாலச்சந்தர். அந்த கேரக்டர் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு தில்லுமுல்லு பண்ணி, ஒரு ஏமாத்து பேர்வழி, ஒரு ஃப்ராடு பண்ணிட்டு திரியிற மாரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்ல நடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மதன் பாபுக்கு தொடர்ந்து வந்து பட வாய்ப்புகள் வருது. மதன் பாபு சிரிக்கிற ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா? அது வேற மாரி இருக்கும். அதாவது நீங்க சொன்னீங்க, குமரிமுத்து சிரிப்பார் அப்படின்னு. குமரிமுத்துவோட சிரிப்பு அது ஒரு டைப் ஆஃப் ட்ரேட்மார்க். சினிமால வந்து எல்லாருமே அத ரசிப்பாங்க. அதே மாரி மதன் பாபுவோட சிரிப்பு அது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு இது அது எல்லாருக்குமே பிடிக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அந்த மாரி சிரிக்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, சிரிப்பே பெரிய ட்ரேட்மார்க்கா போச்சு மதன் பாபு. மதன் பாபுன்னா சிரிப்பாரு. இந்த மாரி ஹஹஹான்னு சிரிப்பாரு அப்படிங்கிற மாரியான ரசிகர் மனசுல வந்து பதிய ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து மதன் பாபு நெறைய படங்கள் நடிச்சார். கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான படங்கள் வந்து மதன் பாபு நடிச்சிருக்காரு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, அப்புறம் கன்னடா 4 லாங்குவேஜ்ல வந்து மதன் பாபு நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே மதன் பாபுக்கு நடிக்கிற ஆசை இருக்கா அப்படின்னா, நடிக்கிற ஆசையெல்லாம் கிடையாது. இசையமைப்பாளரா பெரிய ஆளா வரணுங்கிற ஆசை தான் மதன் பாபுக்கு இருந்திருக்கு. ஆனா, நடிக்கிற வாய்ப்பு வந்ததுக்கப்புறம், அடுத்தடுத்த படங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவரு சிரிப்ப வந்து எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சதுக்கப்புறம், தொடர்ந்து வந்து பல படங்கள்ல வந்து மதன் பாபு காமெடியாவே நடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு படம்லாம் சொல்லலாம். கிரின்னு ஒரு படம். அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மதன் பாபு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருவாரு. வடிவேலு அவர் மேல மறுபடியும் விழுந்துருவாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிவாரு. வடிவேலு அவர் மேல மறுபடியும் விழுந்துருவாரு. அந்த காமெடி இன்னைக்கு பார்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். சிரிக்கிற மாரி இருக்கும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல "இதோ வந்துட்டேன்" அப்படின்ற அந்த அந்த காமெடிலாம் மறக்கவே முடியாது. மறக்கவே முடியாத காமெடிகள். அது மாரி நெறைய படங்கள். பிரியமான தோழின்னு ஒரு படம் அந்த படத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ், தேவர் மகன் அந்த படத்துல நீங்க மதன் பாபு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா மாறுபட்ட கதாபாத்திரம். ஆமாமா. அதான் நாசர் வந்து அந்த படத்துல வந்து அ சிவாஜிக்கு எதிர்ப்பா வில்லனா இருப்பாரு. நாசருடைய வக்கீலா, நாசர் சார்பா வர வக்கீலா வந்து மதன் பாபு வந்திருப்பாரு. வந்து சிவாஜி கிட்டே நக்கலா ஒரு டயலாக் பேசுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி கிட்ட என்னடா இப்படி பேசுறாருன்னு கோவம்லாம் ஆடியன்ஸ் பட்டாங்க அந்த காலத்துல. இருந்தாலும் மதன் பாபு பேசும்போது அது காமெடியா தான் இருந்துச்சு. கமலஹாசன் அங்க என்ட்ரி குடுத்து, மதன் பாபு பேசுற மாரியே நக்கலா மறுபடியும் பேசி காமிப்பார் அவர்ட்ட. ஸோ அந்த படமெல்லாம் வேற ஒரு வெளிச்சம் மதன் பாபு குடுத்துச்சு. தொடர்ந்து வந்து குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிக்கணும். பெரிய நடிகனா வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மதன் பாபுக்கு இருந்துச்சு. ஆனா சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலை எப்பவுமே வரும். என்னன்னா, ஏதாவது ஒரு முத்திரை உங்க மேல பதிச்சுட்டாங்கன்னா, அது தொடர்ந்து அதுக்கு தான் நீங்க பயன்படுத்துவாங்க. மதன் பாபு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா படத்துலயும் கூட்டிட்டு போய் சிரிக்க வைப்பாங்க. "சிரிங்க சார், சிரிங்க சார், சிரிங்க சார்." ஏன்னா அதுதான் அவரோட ட்ரேட்மார்க். அத வச்சே எல்லா படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு ஆசை மதன் பாபுக்கு. அது என்னன்னா, பெரிய வில்லனா நடிக்கணும். ஒரு மாரி ஒரு டெரர் வில்லனா நடிக்கணும். ஒரு சில இடங்கள்ல எல்லாம் நடிக்கிறாங்கல்ல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கலாபவன் மணின்னு ஒருத்தர் ஆமா நடிச்சிருந்தாருல்ல. சார், கேரளா அவர்லாம் பார்த்தீங்கன்னா, நடிகர். ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லன் மாரி நடிப்பாரு. ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு போவாரு. அந்த மாரி ஒரு காமெடி கலந்த வில்லனா நடிக்கணும்னு மதன் பாபுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து நிறைவேறாமயே போயிட்டாரு. ஓகே சார். இங்க வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்தாங்க. நீங்க சொன்னீங்க, அவரோட குடும்பமே வந்து ஒரு இசை குடும்பம் அப்படின்னு. ஆனா, இவரால அந்த இசைத்துறையில இருந்து சாதிக்க முடிஞ்சதா சார்? இன்னொன்னு ஏ.ஆர். ரகுமான் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தாரு. இவர் வந்து சொந்தமா வந்து ஒரு மியூசிக் ஆ மியூசிக் வச்சிருந்தாரு இன்ஸ்டிடியூட். அதுல தான் வந்து இவர் வந்து மியூசிக் கத்துக்கிட்டாரு அப்படிலாம் சொன்னாங்க. இத எப்படி பார்க்குறீங்க சார்? ஏஆர் ரஹ்மான் வந்து மதன் பாபு தான் ஏஆர் ரஹ்மானோட குரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி பேசுகிறாங்க இப்போ சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் உண்மை கிடையாது. அதாவது உண்மை என்ன அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு இருக்கும்போது அவருக்கும் பார்த்தீங்கன்னா இசை ஆர்வம். அவங்க அப்பா வந்து சேகர், அவர் வந்து பெரிய ஒரு இசையமைப்பாளர். மலையாளத்தில் பெரிய ஒரு பிரபலமான இசையமைப்பாளராக இருந்தார். அதே மாதிரி இவருக்கும் வந்து அந்த இசை ஆர்வம் ஏஆர் ரஹ்மானுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. இவர் வந்து எப்படியாவது படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பல பேர்கிட்ட ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாட்ட எல்லாம் வேலை
வேலை பார்த்துருக்காரு. அந்த காலகட்டத்தில் நிறைய ஜிங்கிள்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் ஒரு 16, 17 வயசு இருக்கிற காலகட்டங்களில் மதன் பாபு அவர் வந்து ஒரு இசை குழு வச்சுருந்தாருன்னு சொன்னோம்ல, அந்த இசைக்குழுவில் ஏஆர் ரஹ்மான் ஒரு பங்குதாரர், அதாவது வந்து இசை வாசிக்கிற ஒருத்தராக வந்து தொடர்ந்து வந்து பயணிச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து மதன் பாபு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் ஏஆர் ரஹ்மானுடைய குடும்பம் கஷ்ட சூழ்நிலையில் இருந்த சூழ்நிலையில் மதன் பாபு வந்து தொடர்ந்து வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இங்கே கூட ஒரு சுவையான சம்பவம், அது மதன் பாபுவே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கச்சேரி, இசை கச்சேரி பண்ணுறதுக்காண்டி சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூப்பாக வந்து பஸ்ஸில் வந்து பழனிக்கு போயிருக்காங்க. பழனியில் போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இசை கச்சேரி நடத்துகிற அந்த ஆர்கனைசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த ட்ரூப் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் போயிருக்காங்க. அதில் வந்து திலீப் அவர் பேர், அவர் தான் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானும் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஆர்கனைசர் வீட்டில் போனோன்னா டிஃபன் காஃபிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் வந்து ரூம் கூப்பிட்டு போயிருக்காங்க. ரூம் போயிட்டு தங்க வைக்கும்போது மதன் பாபு பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்களா, எல்லாரும் ரூம் ஸ்பெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா, என்ன உங்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் கேட்பார் போல் கச்சேரியில் கலந்துக்கிற வரவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏஆர் ரஹ்மானை காணோம். உடனே மதன் பாபு வந்து ஏஆர் ரஹ்மானோட பேர் திலீப் தெரியுமில்ல உங்களுக்கு, இந்த மதன் பாபு வந்து என்னடா திலீப்பை காணா, எங்கே திலீப்பை காணாமேன்னு ரூமாக தேடி இருக்காங்க, எங்கேயுமே ஏஆர் ரஹ்மானை காணோம். திலீப்ன்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 16, 17 வயசா சின்ன பையன். ஐயோ சின்ன பையனை கூப்பிட்டு வந்து காணாமச்சு பழனியில், இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, ஐயோ வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி இருக்காங்க. எங்கேயுமே வந்து ஏஆர் ரஹ்மானை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு வந்து முதல்ல கூப்பிட்டு டிஃபன் காஃபி கொடுத்தாரு. அவர் வீட்டுக்கு போனால் திண்ணையில் ஏதோ ஒரு வாத்தியம், அது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏஆர் ரஹ்மான் எப்போவுமே கையில் வச்சுருப்பாராம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தலைக்கு வச்சு சும்மா ஒரு துண்டை விரிச்சுக்கிட்டு ஏஆர் ரஹ்மான் அந்த திண்ணையில் பிடித்து நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு பார்த்தோன்னே ஐயோ நல்ல வேளை இங்கே இருக்காரு அப்படின்னு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் மதன் பாபுக்கு நிம்மதியாச்சு போல். அப்புறம் மெதுவாக தட்டி, தம்பி திலீப் என்ன இங்கே படுத்துட்டேன் அப்படின்னா, இல்லை நான் டயர்டாக இருந்துச்சு, நீங்களாம் உள்ளே பேசிகிட்டு இருந்தீங்க, நான் தூங்கிட்டேன், நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் வந்து கூப்பிட்டு போய் மறுபடியும் வந்து ரூமில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில சுவையான சம்பவங்கள்லாம் இருந்திருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய, அதாவது ஏஆர் ரஹ்மானை பற்றி மதன் பாபு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஏஆர் ரஹ்மானை பற்றி பேசும்போது அவன் தான் பேசுவார். காரணம் என்னென்னா, அது வந்து எப்படி சொல்கிறது, மரியாதை இல்லாமலாம் கிடையாது. நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மையாக பார்த்தீங்கன்னா குருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் நடத்தின கச்சேரியில் ஏஆர் ரஹ்மான் வந்து எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவராக இருந்திருக்காரு. தொடர்ந்து கச்சேரிகளில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்காண்டி நம்ம வந்து மதன் பாபு வந்து ஏஆர் ரஹ்மானோட குரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் மதன் பாபுக்கு எல்லா விதமான இசை ஞானமும் இருந்துச்சு, அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அப்படி இப்போ பல நேரங்களில் ஏஆர் ரஹ்மானை பற்றி பேசும்போது அவன் ரொம்ப நல்லா பாட்டு போட்டிருக்கான் அப்படி இப்படின்லாம், அந்த வெள்ளை மலை சாங்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் சொல்லும்போது பிரமாதமாக போடுறான், வேறு மாதிரி பண்ணுறான் அப்படின்லாம் பாராட்டுவார் போல். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதனுடைய மியூசிக்கை பற்றி, இளையராஜாவோட மியூசிக்கை பற்றி, தேவாவோட மியூசிக்கை பற்றி, இந்த மரகத மணியிலேருந்து சிற்பியிலேருந்து எல்லா இசைக்கலைஞர்களுடைய மியூசிக்கையும் அதை கேட்டு, அது இது எந்த ராகத்தில் போட்டிருக்காங்க, இது எந்த மாதிரி போட்டிருக்காங்க, இது இப்படி போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இது இப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், இப்படி வந்து அவருடைய நண்பர்கள்ட்ட வந்து பேசுவார். அடிக்கடி மதன் பாபு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவர் வந்து இந்த இசை பற்றி தான் பல விஷயங்கள் பேசுவார். அதாவது இசை 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 அப்படிங்கிறது தான் ஒரு மூச்சாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய இசை அமைப்பாளராக வரணுங்கிறது வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போச்சு. அவர் குடும்பத்திலேருந்து, அதாவது மகனையோ கூட வந்து பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டார் இசையில், அதுவும் நடக்காமல் போச்சு. சில விஷயங்களை தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கும். இந்த மதன் பாபு அப்படின்னு பேசும்போது எனக்கு ஒரு விஷயம், அது எப்படின்னா, மதன் பாபு வந்து நான் தயாரித்த காதல் ரோஜாங்கிற படத்தில் வந்து காமெடியனாக நடிச்சிருந்தார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்.எஸ். சந்திரன், சார்லி, அப்புறம் மதன் பாபு 3 பேருமே இருப்பாங்க. ஸோ அந்த காமெடி காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்காண்டி நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பெப்சி படைப்பாளிகள் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இப்போ அந்த பிரச்சனையை பற்றி டீட்டெயிலாக பேச வேண்டாம். பெப்சி படைப்பாளிகள் பிரச்சனை வந்ததுனால டோட்டலாகவே ஷூட்டிங்கே நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைத்துறையில் எந்த படப்பிடிப்புமே நடக்கலை, எங்கேயுமே படப்பிடிப்பு நடக்காமல் பிரேக் ஆகி போச்சு. இண்டஸ்ட்ரியே வந்து தலைகீழாக மாறிடுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. 97ன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதல் ரோஜா படத்துக்கு மதன் பாபு, அப்புறம் சார்லி, எஸ்.எஸ். சந்திரன் இவங்களாம் கலந்துக்கிற ஒரு காமெடி காட்சி, அதை வந்து எடுக்கணும். அது 2 நாள் மட்டும் எடுக்கணும்.
அது மட்டும் பேலன்ஸாக நிற்கிது, அதை மட்டும் முடிச்சுட்டா படமே முடிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்த காமெடி காட்சி எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி இயக்குனர், அந்த படத்துக்கு கேஆர் இயக்குனர், அவர் அப்பா எல்லாம் நானே எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம். அப்போ எஸ்எஸ் சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம், இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த படத்தில் அந்த காமெடி காட்சி வந்து நடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஒரு சீனியரான ஆர்டிஸ்ட், அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை பெப்சி படைப்பாளிகள் பிரச்சனை நடக்குது, இப்போ வந்து நடிகர்கள் வந்து படப்பிடிப்பில் கலந்துக்கூடாது, ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ நான் வர முடியாது, சட்டத்தை மீறி நான் வந்தேன்னா என் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு வரமாட்டேன்ட்டார். சார்லியை பொறுத்த வரைக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் என்னை கூப்பிட்றீங்களே அப்படிங்கிற சில தயக்கங்கள்லாம் காமிச்சார். அப்புறம் மதன் பாபுவை பொறுத்த வரைக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம், சார் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் 2 நாள் வந்து நடித்து கொடுத்தீங்கன்னா படப்பிடிப்பே முடிச்சிடலாம் அப்படின்னும் போது மதன் பாபு என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் ஷூட்டிங் வைங்க, பாருங்கள் நீங்கள் ஷூட்டிங் வைங்க, நான் வரேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நடிச்சு கொடுக்குறேன், எங்கன்னு சொல்லுங்கள் லொக்கேஷன் அப்படின்னு சொன்னார். கார் அனுப்பிச்சோம், சொன்னபடி பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்துட்டார். அதாவது வந்து ரொம்ப பிரபலமாக இல்லாத, வெளியில் தெரியாத ஒரு ஏரியா, பெசன் நகர் பீச் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வச்சு ஷூட் பண்ணோம். அப்போ மதன் பாபு வந்து நடித்தார் அந்த காட்சியில். எஸ்எஸ் சந்திரன்லாம் இல்லாமல் அந்த காட்சியை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நடித்து கொடுக்குற அந்த நேரத்தை நடித்து 2 நாள் படப்பிடிப்பு நடக்கணும். முதல் நாள் நடக்கும்போதே என்னாச்சுன்னா, பெப்சி சார்பாக அந்த விஜயன், ஃபைட்டர் விஜயன்லாம் இருக்காங்க, அப்போ அவர் தலைவராக இருந்தார், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேரோட சேர்த்து இந்த படப்பிடிப்பு நடக்கிறது எப்படியோ யாரோ சொல்லிட்டாங்க, வெறும் கேமரா மட்டும்தான் வச்சு எடுக்கிறாங்க, லைட்ஸ் எல்லாம் கிடையாது. அது தெரிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கே அவங்க வந்துட்டாங்க. வந்து பெரிய தகராறு, அதாவது வந்து நீங்கள் எப்படி ஷூட்டிங் நடத்துவீங்க, இங்கே நடத்தக்கூடாது, நாங்கள்லாம் பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்பா இயக்குனர் கேஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயன்ட்டு எல்லாம் பேசினாங்க, இந்த மாதிரி வந்து சார் 2 நாள் முடிச்சிடுறோம், சின்ன படம், நாங்கள் வந்து வட்டிக்கு வாங்கி பண்ணியிருக்கோம், எவ்வளோ நாள் தான் சார் நாங்கள் பொறுத்துக்கிறது, நீங்கள் வந்து பெரிய நீண்ட ஒரு போராட்டமாக இருக்குது, அதனால் எப்படியாவது முடிக்கிறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்துட்டுன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் மதன் பாபு இதை பார்த்துட்டு இருந்துட்டு அவர் எந்திரிச்சு வர்றாரு. அவர் வராருங்களா? ஆமாம், அவர் வந்து பெப்சி விஜயன்ட்ட, சார் இந்த மாதிரி 2 நாள் ஒரு சின்ன படம், நீங்கள் வந்து இது கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார், இந்த படப்பிடிப்பு நிறைய நடக்கிறதே தெரியாத மாதிரி போயிருங்க சார், கண்டுக்காத மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட்மார்க் சிரிப்பு, எப்பவும் சிரிப்பார்ல அதே மாதிரி சிரித்தார். பார்த்தோன்னா அவங்களாம் சிரிச்சிட்டாங்க, என்ன சார் நீங்கள், நாங்கள் ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கோம், நீங்கள் மீறி வந்து நடிக்கிறீங்க சார், இதெல்லாம் ஒழுங்க சார், சினிமாவில் அப்படி இப்படி அடிக்கிறது தான், எல்லாருமே சகோதரர்கள் தான், கண்டுக்காத மாதிரி போங்க சார் அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி சார், ஒரு ப்ரொடியூசர், அப்போ சின்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தவர் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை பேசுறாரு, அந்த நேரத்தை உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுதான் சொல்கிறேன்ல, பொதுவாக நான் சொன்னேன்ல, மூத்த நடிகர் எஸ்எஸ் சந்திரனே படப்பிடிப்புக்கு வர முடியாதுன்ட்டாரு, சார்லி படப்பிடிப்புக்கு வர முடியாதுன்ட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து மதன் பாபு வந்து ஒரு அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பிரபலமாகி வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்புக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகக்கூடாது, ப்ரொடியூசருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்ம சம்பளம் கொடுக்குற ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு நேர்மையான எண்ணத்தோடு வந்து படப்பிடிப்பிட்ட கலந்துக்கிட்டதும் இல்லாமல் அந்த பெப்சி அவங்கக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழுக்கிட்ட பேசுகிறார், சார் விடுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இந்த மனப்பக்குவம் மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கும்? மதன் பாபு அப்படி பண்ணார். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரணமான ஒரு நடிகர் ஒரு தயாரிப்பாளருக்காண்டி வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிற்கிறாரேன்னு நாங்கள் நினச்சோம். அன்றைக்கி எல்லாருமே நாங்கள் மதன் பாபுவை பாராட்டினோம். அது இல்லாமல் அந்த படப்பிடிப்பில் இன்னொரு சுவையான ஒரு சம்பவம், அது என்ன அப்படின்னா, பொதுவாக மதன் பாபு வந்து சாப்பாட்டு பிரியர், ரொம்ப ஃபுட்டு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவார். ஆனால் வெஜிடேரியன் தான், பியூர் வெஜ்ஜு தான் சாப்பிடுவார். எனக்கு தெரிஞ்சு அந்த படப்பிடிப்பில் வெஜ்ஜு தான் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட அந்த இடைவேளை நேரத்தில் லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேருந்து சமைச்சு வரும், கேரியரில் சமைச்சு வரும். அப்படி சமைச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த வத்த குழம்பு இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கர திக்காக ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றாரு. அப்போ பக்கத்தில் எல்லோரும், அவர் ஒரு நடிகர், அவரோட வந்து இயக்குனர், அப்புறம் தயாரிப்பாளர், நான், அதான் அப்பா, நான், அப்புறம் அந்த படத்தில் நடிக்கிற நடிகர் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றோம். அப்போ வந்து, சார் என்ன சார் இந்த வத்த குழம்பு நல்லா போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டபோது, செமையாக சூப்பராக இருக்கும் சார், எங்கள் வீட்டு மாமி பிரமாதமாக வைப்பாங்க வத்த குழம்பு அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் போடுங்க, சாப்பிடுங்க, ஆளுக்கு ஒரு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சும்மா அரை ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபுட்டு வந்து லைக் பண்ணி சாப்பிடுவார். ஏன் பாபு மதன் பாபு, அப்போ அப்பா கேட்டார், யூனிட்லாம் சாப்பாடு இருக்கே அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சுத்தபத்தமாக இருக்கணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி வத்த குழம்பு, ரசம், இந்த மிளகு ரசம், இந்த மாதிரி பொரியல், இந்த மாதிரி தான் விரும்புவேன் சார் அப்படின்னு சொல்லி, கீரை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் நடிச்சு கொடுத்தாரு. நல்ல மனிதர் மதன் பாபு. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்டில்மேன், ஒரு டீசெண்டான பர்சனாலிட்டி,
ஒரு திமிரு ஆட்டிடியூடு இதெல்லாம் காட்ட மாட்டார் எந்த காலத்துலையுமே. எல்லாத்துட்டையுமே எல்லா காலகட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அன்பாக தான் பழகியிருக்காரு. அவர் சிரிப்புன்றது வந்து படத்தில் மட்டும் கிடையாது, நிஜத்தில் பேசும்போதே பார்த்தீங்கன்னா பேசிட்டு அப்படி தான் சிரிப்பார். அந்த மாதிரி எல்லார் மனசுலையும் பதிஞ்ச ஒரு நபர், நல்ல நண்பர், இறந்து போயிட்டார். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து ஃபுட் விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு கண்டிஷனாக இருப்பார், பார்த்து பார்த்து சாப்பிடுவார், யூனிட் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன், வீட்டிலேருந்து எடுத்து வந்தால் சாப்பிடா நீங்கள் சொன்னீங்க. ஆனால் கடைசி காலத்தில் வந்து அவர் வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகி அதனால வந்து கேன்சர் வந்து ஒரு வருஷம் ரொம்ப அவஸ்தைப்பட்டார். இதனால வந்து பொருளாதார நெருக்கடி நிலை வந்து அவருக்கு ஏற்பட்டுச்சு, பணத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டார், கேன்சர்லேருந்து மீண்டு வந்தாலும் ஆனால் நோய்வாய்ப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எப்படின்னா, மதன் பாபு பற்றி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, பயங்கரமான பாக்ஸர், பயங்கரமான பாடி பில்டர். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அது பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு படம் கூட வந்துச்சு, சார்பட்டா பரம்பரை, இடியாப்ப பரம்பரை. ஆமாம், நம்ம இடியாப்ப பரம்பரை வந்து ஆரியாலாம் நடிச்சார்ல, அந்த மாதிரி ஒரு பரம்பரையிலேருந்து வந்தவர் தான் மதன் பாபு. ஒரு பெரிய நல்ல பாடி பில்டரு, பாக்ஸரு, ஜிம் எல்லாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணி வாக்கிங்கெல்லாம் பண்ணி உடம்பு வந்து நல்லா வச்சுக்கிற ஒரு மனிதர் தான் வந்து மதன் பாபு. இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ரஞ்சித் வந்து சார்பட்டா பரம்பரை எடுத்தார்ல, எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எப்பயோ பேசும்போது மதன் பாபு சொல்லியிருக்காரு, சார் நானுமே சார்பட்டா பரம்பரை சேர்ந்தவன் தான், நானே பெரிய பாக்ஸர் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டிருக்காரு. அப்போ ரஞ்சித் சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் வந்து இது முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை அந்த படத்திலேயே நான் பயன்படுத்தியிருப்பேனே, ஒரு முக்கியமான கதாபாத்திரமே கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு மதன் பாபுட்ட. அந்த அளவுக்கு வந்து பாக்ஸிங்கெல்லாம் தெரிஞ்சவர் மதன் பாபு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து உடம்பை கவனிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து அதெல்லாம் கட்டுக்கதையாக தான் இருக்கும். உடம்பை எப்போவுமே நல்லா பார்ப்பார், நல்லா டயட்டில் சாப்பிடுவார், எனக்கு தெரிஞ்ச தகவல். ஏன்னா நான் படப்பிடிப்பும் போது நான் பார்த்த விஷயங்கள். இது இல்லாமல் வந்து அதாவது வந்து மதுப்பழக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அந்த மதுப்பழக்கம் மதன் பாபுக்கு இருந்ததுன்னு உண்மைதான். ஓகேவா? அது வந்து பல நேரங்களில் சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து மதுக்கு அடிமையானவரா மதன் பாபு அப்படின்னு நிச்சயமாக கிடையாது. எந்த சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா அடிமையானவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபரும் கிடையாது. எங்கேயும் குடிச்சிட்டு வந்து பிரச்சனைகள்லாம் பண்ண மாதிரி எதுவுமே கிடையாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்னும் போது அது வந்து கடினமான உழைப்பு. அந்த உழைப்பு வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு லைட் தூக்குறவங்கலேருந்து, ஒரு ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து, ஒரு டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பு, அந்த அசதி போகிறதுக்கு தான் சிலர் வந்து ஒரு 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 ரவுண்டு 2 ரவுண்டு பெக்கு சின்னதாக அடிக்கிறது இயற்கையாக, அது ஒரு மருந்து மாதிரி தான் சாப்பிடுவாங்க. சினிமாவில் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி தான் வந்து மதன் பாபு சாப்பிடக்கூடியவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு பெரிய குடிகாரர் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, குடிச்சு தான் கேன்சர் வந்துச்சுன்னு. குடித்தா கேன்சர்லாம் பெருசாக வராது. குடித்தா லிவர் தான் வந்து பெருசாக பாதிக்கப்படும். கேன்சருங்கிறது வந்து யாருக்கு வரும், எப்போ வரும், எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. லிவரை பொறுத்த வரைக்கும் லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லிவரில் வந்து இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமாக வந்து லிக்கர் சாப்பிட்ருக்கவங்களுக்கு தான் 90% லிவர் ஃபெயிலியர் வரும். லிக்கர் வந்து ஓவராக குடிக்கிறவங்களுக்கு தான் 90% இது வரும். மற்றபடி வந்து லிவரில் பிரச்சனைனா வேறு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. இப்போ வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிற நோய் வந்து நிறைய மருந்துகள்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, நிறைய வைத்தியங்கள்லாம் இப்போ வந்துருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது குடித்தாலாம் வராது. அதனால் வந்து அவருக்கு எதாவது சொல்கிறது, எப்படி சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் எப்போ கடிக்கும் நோய் எப்போ பிடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, நாய்க்கு எப்போ கடிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது, வெறி பிடிச்ச நாய் வந்து உங்களை ஓடி வந்து கடிச்சிடும். அந்த மாதிரி நோய் எப்போ பிடிக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ வரக்கூடாத ஒரு நோய் தான் கேன்சர். அது வந்துருச்சு. பட் இன்றைக்கி நிறையா மருத்துவங்கள்லாம் இருந்தால் கூட அது ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு சில வருடங்களாக எடுத்துக்கிட்டு இருந்தார். நேற்று காலமாயிட்டார். சரி, ஒரு பொருளாதார நெருக்கடியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் உண்மைங்களா? எனக்கு தெரிஞ்ச பொருளாதார நெருக்கடிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, திருவல்லிக்கேணி இருக்குல்ல, அதில் தான் அவருடைய பூர்வீகமான வீடு. அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த பார்த்தசாரதி கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிட்ட சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பிராமின்ஸ் நிறைய பேர் குடியிருப்பாங்க. அப்படி ஒரு பூர்வீக வீட்டில், சொந்த வீட்டில் தான் வந்து மதன் பாபு வந்து ரொம்ப நாள் இருந்தார். அது வந்து நான் அந்த ராயப்பேட்டாவில் இருக்கிறதுனால பீச்செல்லாம் போகும்போது அந்த ரோட்டில் வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். அவருடைய வீட்டு வாசலில் கேட்டுக்குள்ளே சேர் போட்டு சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கெலாம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஃபோன்லாம் பேசிட்டு இருப்பார் மதன் பாபு. இதெல்லாம் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அங்கே தான் அவர் வளர்ந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு ஏரியா அடையாரம் இங்கே ஷிஃப்ட் ஆகி போயிட்டார் போல். ஸோ அவருடைய தொழில் அது சினிமா. அதில் வந்து நடிகராக அவர் வந்து சம்பாதிச்சுட்டு தான் இருந்தார். அது இல்லாமல் வந்து நான் சொன்ன இசை கச்சேரி வச்சுருந்தார், அதில் சம்பாதிச்சு தான் இருந்தார்.
மனைவி, மகன், மகள் எல்லாமே குடும்பமாகவே வந்து இந்த கச்சேரியில் கலந்துட்டதுனால எல்லாருக்குமே ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மதன் பாபு வந்து பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபர் கிடையாது. ரொம்ப எளிய மனிதர் தான். சாதாரணமாக ஒரு காரு, ஒரு வீடு, வாசல் இப்படி தான் வாழக்கூடியவர். அதனால் வந்து பெரிய கடன் சுமையில் இருந்திருக்காரு, பெரிய அதாவது ஃபைனான்ஷியல் நெருக்கடியில் இருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட கடைசி கேள்வி சார், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சினிமா துறையிலேருந்தே விலகின மாதிரி தெரிஞ்சுது சார். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் நடிக்கவே இல்லை அவரு. இது யதார்த்தமாகவே நடக்கும் தம்பி. அதாவது ஒரு காலகட்டங்களில் வந்து சில கேரக்டர்ஸை வந்து இப்போ பாப்புலராக இருக்கிற காலகட்டங்களில் வந்து பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேறு ஆட்கள் புதுசாக சினிமாக்குள்ளே வேறு காமெடியன்ற பேரில் நிறைய பேர் உள்ளே வரும்போது அது இவருக்கு நிறைய வாய்ப்பு வந்த பிறகு இல்லை நான் நடிக்கல அப்படின்னு சொன்னாருங்களாமா. இல்ல இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துரும். ஒரு சிலருக்கு வரும். அப்படி ஒரு எண்ணம் வந்து மதன் பாபுக்கு வந்திருக்கலாம். ஸோ, அதனால வர வாய்ப்புகள் வந்து போதும்னு நெனச்சிருக்கலாம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரே டெம்ப்ளேட்ல அதாவது வந்து எப்பவுமே சிரிக்கிற மாரியான கதாபாத்திரங்கள தான் நம்ம கூப்பிடுறாங்க. போதும் இது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கலாம். சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதனால வேணான்னு சொல்லியிருக்கலாம். இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அதாவது மதன் பாபை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ஒரு குருலாம் கிடையாது, அவர் இன்ஸ்டியூட்லாம் நடத்தலை, ஒரு கச்சேரி நடத்தியிருந்தாரு, அதில் வந்து பழக்கமானவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.